உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கோ உவமைகளாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு நிருபம் எழுதும்போது, இந்த ரகசியம் முற்காலங்களில் வெளிப்படவில்லை, முற்காலங்களில் வெளிப்படுத்தப்படவில்லை, இப்போது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் தேவ ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் கர்த்தர் இப்ப எப்படி மாற்றிருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரி நம்மை அந்த காலத்திலிருந்து விடுவித்து இப்போது ராஜாக்களையும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 8-9 வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டுல 318ஆம் பக்கம். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்து நம்மளை பார்த்து இவங்க எதுக்கு எப்படி சத்தம் போட்டுட்டே இருக்காங்க? அவனுக்கு இந்த ரகசியம் தெரியல, கிறிஸ்துவின் ரகசியம் தெரியல, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் தெரியல, அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன்ல சைலண்ட் போட்டு வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்றே ஆச்சரியமான அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, ஆனால் உங்களுக்கோ நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்றே தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு பாருங்க, 4 காரியம் சொல்றார் பாருங்க ஆண்டவர். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரியர் கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. 4 காரியங்களை படிச்சுங்க. முதலாவது என்னது? தெரிந்தெடுக்கப்பட்ட சொல்லுங்க. 4 காரியங்களை சொல்லுங்க. நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து அப்படி ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரியர் கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இந்த ஜாதி என்னது? யாராவது கேட்டா சொல்லுங்க. நாம தான் வசந்த உலகத்திலேயே நம்ம தான் உயர்ந்த ஜாதி. அல்லேலூயா. இந்த ஜாதி என்னது? ஐயர் இல்ல, அவங்களுக்காக உயர்ந்த ஜாதி. அல்லேலூயா. பரிசுத்த ஜாதி. இந்த ஜாதிக்கு மேலான ஜாதி ஒரு ஜாதியும் இல்ல. அப்படியாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு தான் இந்த ஆகாரத்தை கொடுக்கிறார், இந்த அப்பத்தை கொடுக்கிறார். ஜீவ அப்பம் நானே. அவங்களுக்கு புரியல, யூதர்களுக்கே புரியல. இவன் அவனுடைய மாம்சத்தை கொடுக்கிறானா? அதைத்தான் திருவிருந்ததை சொல்ற. அல்லேலூயா. என் மாம்சத்தை பட்சித்து என்னுடைய ரத்தத்தை குடிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. அவன் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிறான். தேவனுடைய நாமம் மையப்படுவதா? இப்போ அங்கே என்ன குற்றம் சுமத்துகிறார்கள்? இதை சாப்பிடலாமா, இதை தின்னலாமா, இதை செய்யலாமா, ஓய்வு நாள் அதை செய்யலாமா? ஆண்டவர் விலைக்கு காட்டுகிறார். எப்பா பிரமாணம் இப்படி இருக்குது, இப்படின்னு சொல்லுது, இதை தெரியலையா அவனுக்கு? ஏன் குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்துறீங்க? வேற உங்களுக்கு ஒண்ணும் பேசுறதுக்கு இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பேசுறாங்க? மதம் மாத்துறாங்க. அல்லேலூயா. சகிக்க கூடாத குற்றம், பொறுக்க கூடாத குற்றம், மன்னிக்க கூடாத குற்றம். வட இந்தியாவில் இன்னைக்கு ஒவ்வொரு சட்டசபையிலும் சட்டம் ஏற்றாங்க. உங்களுக்கு 20 வருஷம் கொடுக்கலாம். எப்படி? 20 வருஷம் கூட கொடுக்கலாம். ஜாமீனே இல்லாம கொடுக்கலாம். 50 லட்சம் வரை
தண்டம் பண்ணிக்கலாம். எவ்வளவு? 50 லட்சம் வரை ஃபைன் கட்ட வைக்கலாம். எப்படி? அப்ப எவ்வளவு உள்ளத்துல வைராக்கியம் வெறி இருக்குது பாருங்க அவருக்கு. என்ன செய்யறாங்க? பள்ளிக்கூடத்தை வைக்கிறாங்க, ஆஸ்பத்திரி வச்சு அவங்களுக்கு சுகாதாரத்தை சொல்லிக் கொடுத்து, துணி உடுத்த சொல்லிக் கொடுத்து, சின்ன வயசுல 10 வயசுல 12 வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ படிக்கணும், நீ 4 பேரை போல நல்லா நிமிர்ந்து நடக்கணும், வாழணும் என்று சொல்லிக் கொடுக்கிறவங்கள இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு விரோதமா சட்டம் ஏற்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி குற்றம் பிடிக்கிறார்கள். அதுதான் அவங்க இடறுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இடறுக்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, யார் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வது? நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். மற்றவங்க எல்லாம் அதை முதுகுக்கு பின்னால எரிஞ்சு போடுறாங்க. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இயேசுவோடு கூட நடந்தா போதாது, இயேசுவின் வார்த்தைகளை நம்ம உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? பாருங்க, அந்த காலத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார், அறியாமையிலிருந்து விடுவித்திருக்கிறார். ஒரு காலத்துல இருளாய் இருந்தோம், வெளிச்சமே தெரியல, வெளிச்சத்தை பார்க்கல, எது தெய்வம் எது தெய்வம் அல்ல என்பதை குறித்து ஒரு விவேகம் இல்லாதவர்களாய் வாழ்ந்தோம். ஆனால் ஜீவனுள்ள தேவன், சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார், நமக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார், நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்கப்பட இருக்கிறார். அல்லேலூயா, அதுதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது, உங்களை அந்தகாரத்திலிருந்து விடுவித்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவர் செய்த புண்ணியம். புண்ணியம் என்னது? எதிர்பாராத நன்மை, அதான் புண்ணியம். இந்த மகாராஜா எனக்கு ஒரு புண்ணியம் செஞ்சாங்க, இந்த அம்மா எனக்கு ஒரு புண்ணியம் செஞ்சாங்க, அந்த ஐயா எனக்கு ஒரு புண்ணியம் செஞ்சார், அவர் மாத்திரம் அன்னைக்கு செய்யாம இருந்தா என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும். அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு புண்ணியம் செய்திருக்கிறார். அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா, புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான ஜனம், பரிசுத்த ஜாதியாயும் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, வீட்டுல போயிட்டு நல்ல மனப்பாடமா படிச்சு வச்சு தூக்கத்துல கேட்டாலும் சொல்லணும், நீங்க யாரு? என்ன ஜாதி? என்ன ஊரு? எந்த ஜாதி? You are belongs to. உங்க ஜாதி சொல்லணும். ஒரு பாஸ்டர் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாராம், பக்கத்துல ஒரு ஐயர் உட்கார்ந்துருந்தாராம். அப்போ அவருக்கு சுவிசேஷம் சொன்னாராம். சுவிசேஷம் சொல்லிட்டு, ஐயா நீங்க எப்ப பொய் சொல்றீங்களா? நான் எப்பவும் சொல்றது இல்லை, எப்பாவது சொல்றேன். எப்பவும் சொல்ல மாட்டேன், எப்பாவது சொல்றேன். அப்ப நீங்க கீழ் ஜாதி. இவர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார், அப்ப நீங்க கீழ் ஜாதி. நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், நான் தான் மேல் ஜாதி. யாரை பார்த்து? ஐயர் வாழ்க்கை பூணூல் போட்ட ஐயரை பார்த்து. அப்ப நீங்க எப்படி சொல்ல முடியுமா? வாயில பொய் வருதா? பொய் சொன்னா என்ன ஜாதி? கீழ் ஜாதி. லஞ்சம் வாங்கினா, ஊழல் செஞ்சா, மற்றவனுக்கு விரோதமா தவறு செய்தா, ஆண்டவரை துக்கப்படுத்தினா, அப்ப நம்ம கீழ் ஜாதி. அல்லேலூயா, பரிசுத்த ஜாதி கிடையாது. பரிசுத்த ஜாதி உயர்ந்த ஜாதி, பாவம் இல்லாத ஜாதி. அல்லேலூயா, அப்படி ஆண்டவர் மாற்றுவதற்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார், நம்மை சுத்திகரித்திருக்கிறார். இப்போ ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், ராஜரிகம் இருக்குது, ஆசாரிய கூட்டம்.
அந்த காலத்துல ராஜா வந்து எங்க போக கூடாது, உள்ள போக கூடாது. கூடாரத்துல ஒரு பிரகாரம் தான் போகலாம். எங்க போக கூடாது? பரிசுத்த ஸ்தலத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல போக கூடாது. ராஜாவா இருந்தாலும் போக கூடாது. யார் போகணும்? ஆசாரி, ஊழியக்காரன் தான் போகணும். ஒருத்தர் நான் போய் பலி செலுத்துவேன், நான் போய் தூபம் காட்டுவேன் அப்படின்னு தூப கலசத்தை எடுத்துட்டு போனான். என்னாச்சு? நெற்றியில குஷ்டம், நெற்றியில குஷ்டம். இப்ப ராஜா வேற, ஆசாரியர் வேற. ஆனா இப்போ நம்மள ஆண்டவர் எப்படி ஆக்கிட்டாரு? ரெண்டு கூட்டமும் ஒரே கூட்டம், ரெண்டை ஒன்றாக்கிட்டார். ராஜாக்கள் நீங்களே, ஆசாரியர்கள். அல்லேலூயா. அவ்வளவு பாக்கியம் தந்திருக்கிறார். ஆனா இதை நினைக்காம கஞ்சி இல்லையே, துணி இல்லையேன்னு நினைச்சிட்டு நம்ம கவலைப்படுறோம். நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன குழம்பு வைக்க, இதுதான் கவலை. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ ராஜா, நீ ஆசாரியர், என்கிட்ட கேளு, எல்லாத்தையும் தருவேன். அல்லேலூயா. காட்டு வழியா ஓடினவன ஒரு வீட்டை பார்த்தான். வீட்டுல கேட்டான், அப்பா இருக்காப்பா? இருக்கு. தேவ சமூகத்தை அப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்துல நீ வரும்போதெல்லாம் கர்த்தர் உனக்கு அப்பத்தை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சமூகத்துல வந்தாதான் உனக்கு அப்பம் கிடைக்கும், உன் வயிறு நிரம்பும், நீ திருப்தி ஆவ. ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்லல. அல்லேலூயா. அல்லேலூயா. கோயிலுக்கு வந்தா ஆண்டவரை ஆராதனை இதெல்லாம் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் தருவார், உன்னை உயர்த்துவார். பாருங்க, எங்க கிறிஸ்தவம் இருக்காங்களோ அங்கதான் படிப்பு இருக்கு, அங்கதான் கல்வி இருக்குது, கலாச்சாரம் இருக்கு, அங்கதான் சுகாதாரம் இருக்கு. பாருங்க, வட இந்தியாவில் போங்க, கோவில்கள் நிறைய இருக்கு, கோவில் நிறைய இருக்கு. பள்ளிக்கூடத்தை மூடுறாங்க, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தெல்லாம் நிறைய மூடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஒருத்தர் கேட்கிறான், கோவில் இருக்குது, எனக்கு படிக்க வசதி இல்லையே, ஒரு ஆஸ்பத்திரி இல்லையே. இதுதான் முக்கியம். எது முக்கியம்? மனுஷன் ஏமாத்துறான். அல்லேலூயா. நீ ஆண்டவரை தேடினா உனக்கு எல்லாம் கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் அதோடு கூட கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் மனமும் நிறைய, உன் வயிறு நிறைய. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏறக்குறைய 38 ஆண்டுகள் ஆண்டவர் எனக்கு தேவையானதெல்லாம் தந்துட்டு இருக்கார். 38 காலம், வருஷ காலம் நான் வேலைக்கு போல, சம்பாதிக்கல. யாராவது கேட்டா சொல்லுங்க, எனக்கு வேலை இல்லை, கூலி இல்லை, ஆனா என்னை போஷிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யற கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. யாரை கொண்டாவது, தெரிஞ்சவங்களை கொண்டாவது, தெரியாதவங்களை கொண்டாவது கர்த்தர் என்னை போஷிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு குறை வைக்கல, கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தர மாட்டாரா? நிச்சயம் தருவா. அல்லேலூயா. தேவைகளை சந்திப்பார். கேட்டதையெல்லாம் கொடுப்பாரே இயேசு ராஜா. நித்திய ராஜா, கேட்டதை கொடுப்பாரு, கேளாததை கொடுப்பார். பாருங்க, மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாலே மனுஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும், சந்திர சூரியன், வெளிச்சம், காற்று, நீர், நெருப்பு, அவனுக்கு சாப்பாடுவதற்கு எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிட்டு தான் மனுஷனை படைச்சார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படி சும்மா விடுற தேவன் அல்ல. உன்னை வனாந்தரத்தை நடத்தினால் வனாந்தர மன்னாவால் உன்னை போஷிப்பார். அல்லேலூயா. வானத்தில் மன்னாவால் உன்னை போஷிப்பார். நீ கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு, அதிகாலையில கூப்பிடு, உனக்கு ஒரு குறை வராது.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், பலியை பார்க்கலாம் கீழ்ப்படுவது உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்க வாசிக்கவில்லையா? திரும்ப அந்த அதிகாரத்துக்கு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்கள் நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அல்லேலூயா. பலி அல்ல. சிலர் நினைக்கிறாங்க, லஞ்ச பணத்தை ஊழல் பணத்தை கொண்டு கோவில்ல போட்டுட்டா என்ன, ஒருத்தன் ஆட்டோவில் எழுதி வச்சுட்டான், தர்மம் பாவத்தை மன்னிக்கும். தர்மம் பாவத்தை மன்னிக்கும். 10 பேரை கொண்டுட்டு ஒரு ஆட்டை பலி செலுத்திட்டா போதுமா? தர்மம் பாவத்தை மன்னிக்கும். புரியுதா? 10 பேரை கொலை செஞ்சுட்டு ஒரு ஆடை கோயிலுக்கு காணிக்கை செலுத்திட்டா மன்னிச்சிருமா? வருஷம் தான் ஊழல் பண்ணிட்டு அநியாயமா லஞ்சம் வாங்கிட்டு 1000 ரூபாய் கோவில கொண்டு போட்டா ஆண்டவர் மன்னிப்பாரா? ஆட்டோவில் எழுதி வச்சிருக்கான், தர்மம் பாவத்தை மன்னிக்கும். நிச்சயம் இல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் தேவ சந்நிதியில் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்படுது? பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அல்லேலூயா. இரக்கம் செய்யணும். மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு இரக்கம் உண்டாகணும். ரட்சிக்கப்படாத ஜனத்தை பார்த்து ஒரு மனசுல இரக்கம் உண்டாகணும், மனதிற்கு உண்டாகணும். ஐயோ, இப்படி அழிந்து போறாங்களே, இப்படி கெட்டு போறாங்களே. சிலுவையில தொங்க போது கூட ஆண்டவர் பார்த்து, இதாவே உங்களுக்கு மன்னியம், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அப்போ கூட இரக்கம் தான் உண்டாச்சு, வைராக்கியம் இல்ல, இரக்கம் உண்டானது. அல்லேலூயா. சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, பலியை அல்ல, அவன் கொள்ளையடிச்சுட்டு கொள்ளை பொருளில் பலி செலுத்த கொண்டு வந்தேன்னு சொல்றான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் பக்கம் சொல்லி வாசிமா. 360 பழைய பாட்டில 360ஆம் பக்கம்.